வெல்கம் டு ஸ்வகீஸ் கிச்சன். பூரி குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டு கடுகு பொரிச்சதும் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இடையில 2 ஸ்பூன் பொட்டுக்கல்லை எடுத்து மிக்ஸி கப்பில் போட்டு கொஞ்சம் நைஸாக பவுட்ரு பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வேறு காரம் எதுவும் சேர்க்காதனால நான் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணதை எடுத்து போட்டு நான் கல்லுப்பு யூஸ் பண்ணுறதுனால தக்காளி போடுறப்பே போட்டுருவேன். போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் பட்டாணி எடுத்து பச்சை பட்டாணி ஊற வைக்கல, எதுவும் பண்ணலை, சும்மா உரித்து கழுவுனது தான் எடுத்து அதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா கொஞ்சம் ஒட்டி வர்ற மாதிரி கலந்து விட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்து அதோடு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மறுபடியும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பொட்டுக்கல்லை நைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பவுடர், அதை அதோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ரொம்ப ஊற்ற தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிற மாதிரி ஊற்றினா போதும். நம்மளுக்கு பூரிக்கு ஏற்ற சுவையான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.